ஆடி மாத ஸ்பெஷல் நெய் மணக்க மணக்க சுவையான சர்க்கரை பொங்கல் செய்யலாமா? நெய்வேத்தியம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது சர்க்கரை பொங்கல் தான். அந்த சர்க்கரை பொங்கலை ரொம்ப குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி, பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரும். 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கப் தண்ணி வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ அரிசி பருப்பு இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து பண்ணும்போது பொங்கல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா இன்னுமே இலக்கமாக வரும். இப்போ நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தித்திப்பாக அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் தான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். வெள்ளத்தில் ஏதாவது மண் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஏலக்காய் பவுடர், அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது நம்ம கோவிலெலாம் சாப்பிடுவோம்ல சர்க்கரை பொங்கல், அந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்து இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.